பூனையை பிடிக்க போனா நாய் பிரச்சனை பண்ணிச்சா, நாயை பிடிக்க போனா குதிரை பிரச்சனை பண்ணிச்சா. இன்னும் உங்களால நான் எவ்வளவு பிரச்சனை அனுபவிக்க போறேன்னு தெரியல. இங்க பாரு, ஒரு நாள் இந்த வீட்டுல இருக்க முடிஞ்சாரு, இல்லனா கொஞ்ச நாளைக்கு உங்க அம்மா வீட்டுல இரு. மாமா, நான் உனக்காக தானே மாமா பண்ணேன். ஏய் என்னடி, என்னாச்சு? என்னடா வந்ததும் வராததுமா இப்படி கத்திக்கிட்டு இருக்க? எல்லாம் ஒன்ன சொல்லணும். நேத்து நீ மட்டும் அப்படி பேசாம இருந்தா இன்னைக்கு அவ அங்க போய் என்ன அசிங்கப்படுத்திக்க மாட்டாள. ஒண்ணுமே புரியலையேடா, தலையும் புரியல காலும் புரியல, எதுக்குடா கத்துற? நேத்து அவகிட்ட நீ என்ன சொன்ன? இந்த கடையை திறக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணியான்னு கேட்டல. அதான் எவன் கடையை மூடினானோ அவன் காலிலே விழ போயிருக்கா. ஏண்டி, உன்னால சும்மாவே இருக்க முடியாதா? எப்ப பாரு ஏதாவது ஒரு பிரச்சனை. இவனுக்கு மிச்சம் இருக்கிறது மானம் மட்டும்தான், அதே அழிக்கணும்னு ஒரே முடிவோட சுத்திக்கிட்டு இருக்கியா? இங்க பாருங்க, வார்த்தை கொஞ்சம் அடக்கி பேசுங்க. நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு நான் ஒன்னும் உங்க தம்பி கிடையாது. விவிதா, நீ சும்மா இரு மாமா. எங்க வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, இப்ப இந்த நிலைமையில வந்து நிக்கிறோம். கூடிய சீக்கிரம் இதுவும் சரியாயிடும். ஆனா நீங்க பேசுற வார்த்தை தான் எங்களை தள்ளி தள்ளி வச்சுக்கிட்டு இருக்கு. ஓ, அவ்ளோ யோகியமா நீங்க? என் யோகியத்தை உங்ககிட்ட நிரூபிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. எனக்கு தெரிஞ்சா போதும், என் புருஷனுக்கு தெரிஞ்சா போதும். ஆமா, அந்த கடையை மறுபடியும் திறக்கிறதுக்காக அவன் கால்ல விழ போனது உண்மைதான். வேற வழி? என் புருஷனே அவன் கால்ல விழ சொல்லி என்கிட்ட கேட்டுட்டு இருக்கான். கட்டின பொண்டாட்டியே என் புருஷனே அவன் கால்ல விழுன்னு சொல்லி என்னால சொல்ல முடியுமா? சொல்லுங்க, சொல்ல முடியுமா? ஒருத்தருக்கு நேரம் சரியில்லைன்னா பொறுமையா இருந்து என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். அதை விட்டுட்டு இப்படி ஆளுகளுக்கு தூண்டி விடக்கூடாது. ஏய், என்னடா இவ இவ்ளோ பேசிட்டு இருக்கா? கேட்டுக்கிட்டு கல்லு மாதிரி நின்னுட்டு இருக்க. டேய் விஜய். அக்கா நீ உள்ள போ, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். வெண்ணிலா டிஃபன் சென்டர் ஷார்ட் சீரிஸ் வெப் சீரியலா கன்வெர்ட் ஆகுது. கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல்லா பாருங்க.